கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் நன்னாளின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுளுடைய அளவில்லாத கிருபை இந்த ஆண்டிலும் நாம் கிறிஸ்து பிறப்பின் நன்னாளை அனுசரிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கின்றார். உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற ஒரே ஒரு பண்டிகை என்று சொல்லலாம். எல்லா தரப்பு மக்களும் எல்லா நாட்டினரும் ஏகோபித்து கொண்டாடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பண்டிகை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. ஏன் இதை உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார்கள்? இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது பிற மதத்தில் இருக்கிறவர்கள் கூட கிறிஸ்துமஸ் நன்னாளை கொண்டாடுகிறார்கள். அரசியல் தலைவர்கள் அனைவரும் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளை கொண்டாடுகின்றார்கள். ஒருவேளை அவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களா என்றால் நிச்சயமாக இல்லவே இல்லை. ஆனால் காரணம் என்ன, ஏன் கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அல்லது அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்னவென்றால் நம் அனைவரையும் தேடி வந்தார் என்பதுதான். அதைதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை வேதத்தின் பல இடங்களிலே நாம் வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது ஒரு விபத்து அல்லவே அல்ல. அது உலக தோற்றம் உண்டாகும் பொழுதே, முதல் மனிதன் உருவாகும் பொழுதே அது முன்குறிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சற்றேறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி என்று ஒருவர் வாழ்ந்தார். அந்த தீர்க்கதரிசி கூட தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லியிருந்தார். அவர் என்ன சொன்னார் என்பதை இப்பொழுது நான் வாசிக்க போகின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார்களாம். அவர்களுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்ற வார்த்தைக்கு விளக்கம் என்ன? இம்மானுவேல் என்பது ஒரு எபிரேய சொல். இந்த இம்மானுவேல் என்ற வார்த்தையை இரண்டாக பிரிக்க முடியும். இம் என்றால் உடன், நம்மோடு என்று அர்த்தம். ஏல் என்றால் கடவுள் என்ற அர்த்தம். இம்மானுவேல் என்பது கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என்று சொல்லி அதற்கு அர்த்தமாக இருக்கின்றது. குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார்கள் என்றால் இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார்? அவர் ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்காகவோ ஒரு தனிப்பட்ட ஒரு குழுவை உருவாக்குவதற்காகவோ அல்லவே அல்ல, மனிதர்களோடு கூட இருப்பதற்காக. இன்னொரு வார்த்தையிலே நான் அதை சொல்ல வேண்டும் என்றால், கடவுள் மனிதர்களோடு கூட இருப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இந்த உலகத்தில் அவர் அவதரித்தார். அதை நாம் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு பிறகு எழுதப்பட்டதான புதிய ஏற்பாட்டிலும் நாம் மரியாளை குறித்து, யோசேப்பு குறித்து, இயேசு எவ்விதமாக பிறந்தார் என்ற செய்தியெல்லாம் நாம் வாசிக்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன? இம்மானுவேல், God with us. கடவுள் என்னோடு கூட இருக்கின்றார். இந்த உலகத்தில் மனிதன் தனிமையாக வாழ முடியாது. அவருக்கு துணை வேண்டும், ஆதரவு வேண்டும். தன்னுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கு, தனக்கு வேண்டிய உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு, சேர்ந்து வாழ்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு, கூட நடப்பதற்கு என்று நமக்கு துணை மிக மிக அவசியமாயிருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? குடும்பங்களோடு இணைந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களை நாம் உருவாக்கி கொள்ளுகின்றோம். நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லுகின்ற நமக்கு மிக பிரியமான நண்பர்களை நாம் உருவாக்கி கொள்ளுகின்றோம். ஒரு அதிகாரிக்கு கீழாக நாம் வேலை செய்கின்றோம். நமக்கு கீழாக பலர் இணைந்து பணிபுரிகின்றார்கள். இப்படி மானிடம் என்பது ஒரு குழுவாக, கூட்டமாகத்தான் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் அனைவரும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு துணையாக நிற்பார்களா, கூட இருப்பார்களா என்றால் நிச்சயமாக முடியவே முடியாது.
பல நேரங்களில் நம்முடைய நண்பரிடத்துல போய் நாம் உதவி கேட்கும் பொழுது அவர்கள் சொல்ல நாம் கேட்டிருக்கின்றோம். என்னவென்று சொல்லி, எனக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி மனது இருக்கின்றது, நான் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது, ஆனால் இப்பொழுது என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்வதை நாம் வழக்கமாக கேட்டிருக்கின்றோம். அது அவர்களுடைய குற்றம் அல்லவே அல்ல. அவர்கள் வேண்டுமென்றும் அப்படி சொல்லுவதும் இல்லை. பெரும்பாலான மக்கள் ஏன் அவர்கள் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது? அவர்களுக்கும் அநேக லிமிட்டேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய அநேக விதமான தடைகளோ அல்லது அவர்கள் இயலாமைகள் அதிகமாக அவர்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஒருவர் உண்டு, அவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர்தான் இம்மானுவேல் என்ற பெயரோடு கூட இந்த உலகத்தில் அவதரித்தார். நம் கூட இருப்பதற்காக வந்த கடவுள். நம் கூட அவர் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கின்றார்? உபத்திரவப்படுத்துகிறவராய் அல்ல. ஒருவேளை ஒரு மகனோடு கூட, ஒரு சிறுவனோடு கூட தந்தை இருக்கும் பொழுது, பெரியவர்கள் இருக்கும் பொழுது அவன் பயந்து பயந்து வாழுவார். ஏன்? எங்கள் அப்பா இருக்கின்றார், எங்களுடைய அண்ணன் இருக்கின்றார், அவர்கள் ஏதாகிலும் சொல்லிவிடுவார்கள் என்று அப்படி பயந்து வாழ்வதற்காக கடவுள் நம் கூட இருந்து, இதோ பார் நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஜாக்கிரதையா இரு என்று சொல்லுகிற கடவுள் அல்ல. மாறாக எல்லா சூழ்நிலையிலும் மனிதர்கள் நம்மோடு கூட இருக்க முடியாது என்பதற்காக கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார். கடவுள் நம்மோடு கூட இருக்கும்படியாய் அவர் இந்த உலகத்தில் அவதரித்தார். உலக பிரகாரமான ஒரு வார்த்தை இப்படி இருக்கிறது. ஒருவேளை அந்த வார்த்தை கிறிஸ்தவத்திற்கு பொருந்தவே பொருந்தாது. உலகத்தில் என்ன சொல்லுவார்கள்? கடவுள் எல்லா இடத்திலும் இருக்க முடியாது, அதற்காகத்தான் தாயை படைத்தார் என்று சொல்லுவார்கள். வெளிப்படையாக பார்க்கும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் எந்த மனிதரையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய தாய் தந்தையருடைய அன்பு என்பது மேலான ஒரு அன்பாக இருக்கிறது தான். ஆனால் அதே சமயத்தில் ஒரு தாய் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கடவுள் சொல்லியிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய தாய் கூட ஒரு மனிதர் தானே, ஒரு மனுஷி தானே. அவர்களுக்கும் பலவிதமான காரியங்கள் இருக்கிறது அல்லவா? ஆகையால் அவர்கள் முழுமையாக நம் கூட இருக்கவே முடியாது. ஆனால் நம்மை தேடி வந்த கடவுள் இம்மானுவேல் என்ற பெயரில், இயேசு என்ற பெயரில் இந்த உலகத்தில் பாலகனாய் அவதரித்த ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம் கூட நடந்து வருகிறார், நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார், நம்மோடு பேசுகின்றார், நம்மை வழி நடத்துகின்றார், நம்மை பலப்படுத்துகின்றார், நமக்கு உதவி செய்கின்றார். எல்லாவற்றுக்கு மேலாக நாம் பேசும் பொழுது அவர் கேட்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் நன்னாளை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கடவுள் கொடுக்கிற ஒரு அற்புதமான செய்தியை நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன். ஆண்டவர் நம் கூட இருக்கும்படியாய் வந்த ஒரு அருமையான தினத்தை தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஏன்? நீங்களும் நானும் அவரை சந்திக்கும்படியாகவும், அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாகவும், அவரோடு இணைந்து வாழும்படியாகவும். He is available at any time for anyone. அதுதான் அவர் மாட்டு தொழுவத்தில் பிறந்ததற்கான அடிப்படை காரணமாக இருந்தது. ஒருவேளை மாளிகையிலே அவர் பிறந்திருப்பார், ஆனால் ஒருவரும் அவர்கிட்ட போய் பார்த்திருக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மிகவும் சாதாரணமான எந்த ஒரு எளிய மனிதரும் அங்கே போய் அவரை காணக்கூடிய அந்த கிருபையை கடவுள் நமக்கு கொடுத்த எளிமையான இடத்துல ஆண்டவர் பிறந்தார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்மோடு கூட இருக்கும்படியாய் பிறந்திருக்கிற கடவுள். தாவீது சொல்லுவார், உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லுகின்றார். இந்த சேனைகள், மதில் என்பது எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான அநேக சவால்களை குறிக்கின்ற ஒன்றாய் இருக்கிறது. நமக்கு எதிரிட்டு வருகிறவர்களை சேனைகள் என்று சொல்லலாம்.
தடையாக நிற்கின்ற அநேக காரியங்களை மதில்கள் என்று நாம் சொல்லலாம். ஆனால் தாவீது சொல்றார், ஆண்டவரே உம்மால் இவற்றையெல்லாம் நான் ஜெயித்து விடுவேன் ஆண்டவரே என்று குறிப்பிடுகின்றார். தாவீது அறிந்திருந்தார் என்னவென்று சொல்லி, என் கடவுள் என் கூட இருக்கிறார். அவர் என் கூட இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான தடைகளையும் இடர்பாடுகளையும் நான் தாண்டி விடுவேன், நான் அவற்றையெல்லாம் ஜெயித்து விடுவேன் என்று சொல்லி. ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகையினால்தான் சாதாரணமாக ஒரு ஆட்டை மேய்த்து கொண்டிருந்ததான தாவீது ஒரு பெரிய அரசனாக முடிந்தது. இன்றைக்கு ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? அந்த இம்மானுவேலாய் வந்திருக்கின்ற அருமையான ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருப்பாரானால் நிச்சயமாய் நாம் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். நம்முடைய தேவைகள் என்னவாக இருந்தாலும் அல்லது நமக்கு எப்படிப்பட்டதான உதவியாக இருந்தாலும் அவர் நமக்கு கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக, உதவி செய்வதற்கு போதுமானவராய், எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட நடந்து வருகிறவராய், நம்மை புரிந்து கொள்ளுகிறவராய், நம்மை தாங்குகிறவராய், தப்புவிக்கிறவராக கடவுள் இம்மானுவேலாக நம் கூட வந்திருக்கின்ற கடவுள். இன்றைக்கு ஒருவேளை அவரை பூஜிக்கக்கூடிய ஒரு தெய்வமாகவோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறை, இப்படி நான் சொன்னேன் அல்லவா துவக்கத்தில், எல்லா தரப்பு மக்களும் கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி அப்படி கொண்டாடி மகிழ்ந்து விட்டு அதற்கு பிறகு இது இயேசுவுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்ற நிலையிலே வாழ்கிற மக்களாக அல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் இயேசுவோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு அழகான வாழ்க்கையை நீங்களும் நானும் தெரிந்து கொள்வோமானால் அது மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அது எப்பொழுதும் அற்புதங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அது அதிசயங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். காரணம் என்ன? கடவுள் நம் கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கும் பொழுது நமக்கு ஒரு குறைவும் வராதல்லவா? அந்த மாபெரும் ஸ்லாக்கியத்தை கடவுள் கொடுப்பதற்காக நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து ரட்சிப்பை கொடுத்து இறுதியாக இந்த உலக வாழ்க்கையை நாம் முடிக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தை நமக்கு சொந்தமாக்கி தரும்படியாய் இயேசு இந்த உலகத்தில் வந்தார், மரித்தார், அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஒருவேளை பிறப்பு நன்னாளை கொண்டாடுகிற நீங்களும் நானும், அவர் ஒரு நாள் பிறந்தார், ஒரு நாள் மரித்தார், ஜனனம் மரணம் என்று கொண்டாடுவதல்ல, இன்னொரு நாளை நாம் கொண்டாடுகின்றோம், இயேசு உயிரோடு எழுந்தார் என்று. இன்றைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறாரா? நிச்சயமாய் உயிரோடு இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் இருக்கிறார். அவர் அனுதினம் பேசி கொண்டிருக்கிறார், ஆலோசனை சொல்லி கொண்டிருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்டவரே இம்மானுவேலாக என்னிடத்தில் வந்தீரே, எனக்குள்ளாகவே இரும், என்னை வழி நடத்தும் என்று சொல்லும் பொழுது இந்த கிறிஸ்மஸ் தினம் மாத்திரமல்ல அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிறிஸ்மஸாக இருக்கும், மகிழ்ச்சியின் நாளாக இருக்கும், சந்தோஷத்தின் நாளாக இருக்கும், வெற்றியின் நாளாக இருக்கும். ஏன் தெரியுமா? அவர் வெற்றி சிறந்ததை போல நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் கடவுள் தாமே. இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே நம்மோடு கூட இருக்கின்ற ஆண்டவராக இதுவரையிலும் இருந்தவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்தி நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் தந்தருள்வாராக. ஆமேன். நம் தலைகளை தாழ்த்தி செபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனிதர்களை தேடி வந்த எங்கள் அருமை ஆண்டவரே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இழந்து போன அந்த மீட்பை கொடுக்கும்படியா, ஆண்டவரை ரட்சிப்பை கொடுக்கும்படியா நம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி ஆண்டவரை எங்களுக்காக மரிக்க கொடுத்தது மாத்திரமல்ல, எங்களோடு இருக்கும்படியாக இம்மானுவேல் என்ற பெயரிலே நீர் அனுப்பினீர். ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மானுவேல் ஆகிய எங்கள் இரட்சகரோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அவரோடு இணைந்து நடக்கின்ற அற்புதமான அந்த பயணம் இருக்கிறது. எவ்வளவு அழகான ஒரு பயணம் ஆண்டவரை. எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சவால் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு மேடு பள்ளங்கள், புயல்கள், கொந்தளிப்புகள் வந்தாலும் நாங்கள் கலங்குவதில்லை, பயப்படுவதில்லை. ஏனென்றால் இயேசு எங்களுடைய கரத்தை பிடித்து கொண்டு எங்களோடு கூட நடந்து வருகிறார். அவர் எங்கள் கூட இருக்கிறபடினாலே நாங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடிகிறது. அதற்காக தோத்திரையா. இந்த அற்புதமான கர்த்தாவே, கிறிஸ்மஸ் நன்னாளிலே கர்த்தருடைய செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள், ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக அடியேன் சொல்லுங்கள். இந்த நாள் ஆண்டவரே ஒரு மனமகிழ்ச்சி நாளாக ஆத்மாவில் இந்த பிள்ளைகளுக்கு இந்த சந்தோஷத்தை தைரியத்தையும் கொடுக்க. ஒருவேளை பிள்ளைகள் கடந்து வந்த பாதை கடினமான பாதையாய், கண்ணீரின் பாதையாய், இழப்பின் பாதையாக அது இருந்தால் கூட இன்றைக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த செய்தி ஒரு பிள்ளைகளை தேர்ச்சத்த கர்த்தாவே. ஏனென்றால் ஆண்டவரே, யார் இல்லை என்றாலும்
என் ஆண்டவர் தொடர்ந்து என்னை பலப்படுத்தி அந்த வெற்றிடத்தை நிரப்பி என்னை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்கிறதான ஆண்டவரே இந்த தைரியம் உள்ள பிள்ளைகளை ஆண்டவரை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவோடு இருக்கிற வாழ்க்கை ஆண்டவரே அது வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே அப்படிப்பட்டதான வெற்றி நிறைந்த வாழ்க்கையை அன்பு கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இந்நாள் மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் அற்புதங்களை செய்யும் இப்ப நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சமாதானம், வழிநடத்துதல், ஆசீர்வாதம், அரவணைப்பு இம்மானுவேல் என்று சொன்ன கடவுள் இதுவரையிலும் நம்மோடு கூட இருந்தவர் இன்னும் தொடர்ந்து நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை தந்தருளுவாராக. ஆமென், ஆமென். God bless you all. Thank you very much.